அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த தர்கா ஷரீஃப் யாருடையது என்று சொன்னால், எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். இது ஈராக் நாட்டில் சாம்ரா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தர்கா ஷரீஃப். இங்கே ஒரே இடத்துல 4 தர்கா ஷரீஃபுகள் இருக்கும். அதில் முதலாவதாக சையீதுனா இமாம் அலி அல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃப் இருக்கின்றது. அத்தோடு சையீதுனா ஹசன் அல் அஸ்ஹரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃப் இருக்கின்றன. அடுத்ததாக சையீதா ஹக்கீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃபும் இருக்கின்றன. கடைசியாக சையீதா நர்ஜிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தர்கா ஷரீஃபும் இருக்கின்றன. 2 பெண் ஜியாரங்கள், 2 ஆண் ஜியாரங்கள் இதில் இருக்கின்றன. இப்பொழுது முதலாவதாக அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த தொடரை நான் இப்பொழுது சொல்கின்றேன். சரியாக நீங்கள் அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அடுத்ததாக சையீதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார் தான் சையீதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னருடைய மகனார் சையீதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய மகனார் சையீதுனா இமாம் பாக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய மகனார் சையீதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய மகனார் சையீதுனா இமாம் மூசல் காதிம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய மகனார் சையீதுனா இமாம் அலியுர் ரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய மகனார் சையீதுனா முஹம்மது பின் அலியுல் ஜவ்வாத் தகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய மகனார் தான் சையீதுனா அலி அல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அலி அல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 8 வயதாக இருக்கின்ற பொழுதே மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஃபக்கீஹாக, மார்க்க சட்டதிட்டங்கள் தெரிந்த மிக பெரும் ஒரு இமாமாகவும் விவாத திறமையுள்ள ஒரு நபராகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மதீனாவில் வாழுகின்ற பொழுது இவர்களை சூழவும் மக்கள் படை சூழ இருப்பார்கள். இதை அறிந்த ஈராக்கில் அந்த காலத்தில் அப்பாசியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவர்களை ஈராக்குக்கு வரவழைத்து அவர்களுக்கு பக்கத்திலே வைத்து கொண்டதாகவும், அதற்கு பின்னால் அங்கும் மக்கள் இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க தொடங்கிய காரணத்தினால் இவர்களுக்கு நஞ்சு கொடுத்து இவர்களை கொலை செய்தார்கள் பதியப்பட்டு இருக்கின்றன. சையீதுனா அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மதீனாவுக்கு அருகாமையில் இருக்கின்ற சுரையா என்ற கிராமத்தில் ஹிஜ்ரி 212 ஆண்டு துல்ஹஜ் மாதம் 15வது பிறையில் தான் இவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது ஹிஜ்ரி 254 ரஜபு மாதம் 3வது பிறையில் இவர்களுக்கு 41 வயதாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள். அடுத்ததாக 2வது தர்கா ஷரீஃப். இது யாருடையது என்று சொன்னால், இப்போ நாங்கள் மேலே சொன்னோம் இல்லையா, சையீதுனா அலியுல் ஹாதி நாயகம் அவங்களுடைய சகோதரி தான் அடுத்தவங்க. அவங்களோட பேர் சையீதா ஹக்கீமா. இவங்களோட பேர் சையீதா ஹக்கீமா. இவங்க மதீனாவில் ஹிஜ்ரி 214 பிறந்தாங்க. ஈராக்கில் இதே சாம்ராவில் வைத்து தான் ஹிஜ்ரி 274 இவங்க வஃபாத் ஆகினாங்க. ஹைர், இவங்களோட வாப்பா முஹம்மது அல் ஜவ்வாது தகி நாயகம். இவங்களுடைய சகோதரன் சையீதுனா அலியுல் ஹாதி, நாங்கள் மேலே சொன்னவங்க. இது 2வது ஜியாரம். 3வது யாருடைய ஜியாரம் என்று சொன்னால், அலியுல் ஹாதி நாயகத்தினுடைய மேலே ஃபஸ்ட்டுக்கு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய ஒரு மகனார் தான் அல் ஹசனுல் அஸ்அரி என்று சொல்லுகின்ற ஒரு மகன். இவர்கள் ரபிஉல் ஆஹிர் ஹிஜ்ரி 232 பிறந்தாங்க. ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 260 இவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இவங்க வாழ்ந்த வருஷம் 28 வயசு வரை தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க கல்யாணம் முடித்தாங்க. சையீதா நர்ஜிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை ஒரு பிள்ளைக்கு தந்தையாகவும் இவங்க இருந்தாங்க. இவங்களுடைய வஃபாத்துகளில் நிறைய சந்தேகங்கள் சொல்லுவாங்க. சில பேர்கள் விஷம் கொடுக்கப்பட்டன்றாங்க, சில பேர்கள் நோயினால் மரணித்தன்னு சொன்னாங்க, சில பேர்கள் இவர்களை யாரோ கொலை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள்.
அடுத்ததாக 4வது தர்கா ஷரீஃப், இதே இடத்துல இருக்கக்கூடிய தர்கா ஷரீஃபில் இவங்க யாருன்னு சொல்லி கேட்டால் இவங்களோட பேர் சையீதா நர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். இவங்க இப்போ நாங்கள் மேலே சொன்னோமே ஹசனுல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அன்பு மனைவி தான் இவங்க ரோம் தேசத்தை சேர்ந்தவங்க. ஹிஜ்ரி 240 பிறந்தாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஹசனுல் அஸ்அரி நாயகத்துக்கும் சையீதா நர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரே ஒரு பிள்ளை. அவங்களோட பேர் தான் சையீதுனா முஹம்மது அல் மஹதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அதனால்தான் இவர்களுக்கு ஒரு பட்ட பெயராகவும் சொல்வார்கள். உம்மு முஹம்மத் என்று சொல்லுகின்ற பட்ட பெயரை கொண்டும் சையீதா நர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அழைக்கப்படுவாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த 4 ஜியாரங்களும் சாம்ரா என்று சொல்லக்கூடிய பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த 4 ஜியாரத்துக்கும் உரியவர்கள். அதில் முதலாவதாக பார்த்தோம் சையதுனா அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இரண்டாவதாக அலியுல் ஹாதி நாயகத்தினுடைய சகோதரியாக இருக்கின்ற சையீதா ஹக்கீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மூன்றாவதாக அலியுல் ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனார் ஹசன் அல் அஸ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். நான்காவதாக ஹசனுல் அஸ்ரி நாயகத்தினுடைய அன்பு மனைவி சையீதா நர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். இந்த 4 ஜியாரங்களையும் நாங்கள் இந்த வீடியோவின் மூலமாக அவர்களை நாங்கள் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அஹ்லுல் பைத்துக்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி எல்லா விதமான சந்தோஷங்களையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து இந்த ஜியாரங்களை தர்கா ஷரீஃப்களை ஜியாரத்து செய்யக்கூடிய நட்பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. La ilaha illallah, la ilaha